Hi, hello friends. Hope you all good. நான் உங்களுக்கு 10th standard mathematics சொல்லி கொடுக்க போகிறேன். Chapter 3 Algebra Exercise 3.1. Solve the following system of linear equations in 3 variables. ஸோ சால்வ்னாலே நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியது வரும்? அந்த வேரியபிள்ஸில் இருக்கிற x values, y values, z values கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ நமக்கு வந்து 3 equation கொடுத்துருக்காங்க இல்லையா? equation number 1, equation number 2, equation number 3 3 equationாக அதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி எந்த equations இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 2 equationsல -y + y ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த 2 equationையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ x + y + z = 5, 2x - y + z = 9. ஸோ இதை வந்து ஆட் பண்ணும்போது 2x + s 3x minus y plus y cancel ஆயிரும் plus 2z is equal to 9 plus 5 14. இதை வந்து நம்ம 4th equation அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ அடுத்து இதே மாதிரியே இன்னொரு 2 equations எடுத்துக்கிட்டு அதுலேயும் y வேல்யூ கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு xும் zும் கிடைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ தேர்ட் equation என்ன இருக்குது? x - 2y + 3z இருக்குது. ஸோ இங்கே 2y வர மாதிரி பார்க்கணுன்னா equation நம்பர் 1 2வால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? 2வால் மல்டிப்ளை பண்ணும்போது ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னவாகுது? 2x + 2y + 2z = 5 × 2 5 2s are 10. ஓகேவா? ஸோ இங்கேயும் நம்ம ஆட் பண்ணுறோம். 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணும்போது 2x + x 3x + 2y - 2y கேன்சல் ஆகுது + 5z = 26. இதை 5th ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இப்போ 4th and 5th equation நம்ம போட்டு பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே 3x இருக்கிறதுனால 1லேருந்து 1 வந்து சப்ட்ராக்டோ அடிஷனோ பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் வேல்யூஸ் எல்லாம் மைனஸாக மாறும். -3x இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ், இங்கே ப்ளஸ் வேல்யூ மைனஸ் ஆகுது. ஸோ எக்ஸ் கேன்சல் ஆகுது. -3z = -12 கிடச்சிருக்கு. ஸோ z = -12 - 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 4 வேல்யூ. இந்த z = 4 அப்படிங்கிறத இந்த 4 or 5 ரெண்டில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 3x + 2z = 14ங்கிற ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து z வேல்யூ 4ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது 3x + 8 = 14. 3x 8 இந்த பக்கம் வரும்போது 14 - 8 6 கிடைக்குது. ஸோ x = இந்த 3 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ 6/3 = 2. ஓகேவா? இப்போ நமக்கு x வேல்யூ கிடச்சிருச்சு. அண்ட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட z வேல்யூ இருக்குது. இந்த 2 வேல்யூவையும் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் இருந்தது இல்லையா? அதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? இங்கே வந்து x வேல்யூ அப்ளை பண்ணிட்டேன், z வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ 2 + y + 4 = 5. ஸோ y + 6 = 5, y = 5 - 6 - 1. ஸோ x வேல்யூ கிடச்சிருச்சு, y வேல்யூ கிடச்சிருச்சு, z வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போது இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்ட் தானான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஈக்குவேஷன்லேயே 3 வேல்யூவும் அப்ளை பண்ணி பாருங்கள். y + 6னே வச்சு 6 வரைக்குமே வந்துட்டுன்னு வைங்க. இப்போ ஒய்யோட வேல்யூ -1 இருக்குது. ஸோ 6 - 1 என்ன கிடைக்கும்? 5 கிடைச்சிருச்சா? ஸோ இதை மாதிரி இன்னும் 2 ஈக்குவேஷனில் இருக்கு இல்லையா? அதுலேயும் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவல் டு கொடுத்துருக்க இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்க 3 வேல்யூவும் கரெக்ட். ஓகேவா? இல்லைனா ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். ப்ராப்ளம் மீன்ஸ் நம்ம என்ன மிஸ்டேக் விடுவோம்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ப்ளஸ் மைனஸில் தான் நம்ம வந்து மிஸ்டேக்ஸு ஷேராக விடுவோம். ஸோ எப்போவுமே அந்த ப்ளஸ் மைனஸில் வந்து நல்ல கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. நம்ம விடுற அந்த ஒரு சின்ன கேர்லெஸ் தான் இந்த மைனஸ் ப்ளஸ். அந்த மைனஸ் ப்ளஸில் தான் கண்டிப்பாக கேர்லெஸ் மிஸ்டேக் விடுவோம். ஸோ நல்ல கவனமாக அந்த ப்ளஸ் மைனஸை வந்து கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 1/x - 2/y + 4 = 0. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 3 ஈக்குவேஷனை ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியே வச்சுட்டு நமக்கு செய்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதனால் லெட் அஸ் டேக் திஸ் ஃப்ராக்ஷன் 1/x = pன்னு எடுத்துக்கிறோம். 1/y வந்து qன்னு எடுத்துக்கிறோம். 1/z =
ஆர்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படி எடுத்துக்கிட்டால் இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 1/x பின்னு எடுத்துருக்கிறதுனால p மைனஸ் 1/y க்யூன்னு எடுத்துருக்கிறதுனால இங்கே 2 இருக்கிறதுனால 2q + 4 = 0. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் 1/y வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், க்யூன்னு எடுத்திருக்கோம். ஸோ q இதை இசட்னு எடுத்துருக்கிறதுனால ஆர்னு எடுத்துருக்கிறதுனால -r + 1 = 0. ஸோ இங்கே வந்து 2r + 3p = 14. ஸோ இதை மூணையும் 1, 2, 3 ஈக்குவேஷன்ஸ்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த q - r + 1 இருக்கிறதுனால இந்த q - r = -1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஓகே p - 2q. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், p - 2q அந்த r இருக்கிற பிளேஸில் 0 அப்ளை பண்ணிக்கிறோம் = -4. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷனை இந்த q கேன்சல் ஆகும், அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அங்கே p வேல்யூ 0 + 2q - 2r = -2. ஸோ இதை ஆட் பண்ணும்போது p இது கேன்சல் ஆகிடுது, -2r = -6. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் 3p + 2r 14. அதே மாதிரி இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து p - 2r. இங்கேயும் pயும் rயும் தான் இருக்குது, இங்கேயும் pயும் rயும் தான் இருக்குது. அதனால் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கிறோம். p - 2r = -6. இதை ஆட் பண்ணும்போது 4p + 2r - 2r கேன்சல் ஆகிடுது. 4p = 14 - 6 8. ஸோ p = 8/4 = 2. இப்போ இந்த p வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ p - 2q = -4, 2 - 2q = -4, -2q = -4. இங்கே பாருங்கள், இந்த 2 இந்த பக்கம் வரும்போது -2 ஆகும். ஸோ -6 ஆன்சர் கிடைக்குது. இங்கே தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இங்கே +2 ஆக்கிடக்கூடாது. -2 ஸோ -6. ஸோ q = -6 டிவைடட் பை இந்த -2 அப்படியே இங்கே கொண்டு வரீங்க, மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 6/2 3. ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் q = 3 வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். q - r = -1, 3 - r = -1, -r = -1, -1 - 3 -4, r = ஸோ -1 வேல்யூ ப்ளஸ் ஆயிடுது, r = 4. ஸோ p, q, r மூணுமே நமக்கு கிடச்சிருச்சு. பட் நமக்கு ஒரிஜினலாக கண்டுபிடிக்க வேண்டியது வந்து x வேல்யூ, y வேல்யூ, z வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இங்கே x வேல்யூ நமக்கு எப்படி இருக்குது, p = 1/xன்னு இருக்குது. அப்போ 1/x = p வேல்யூ 2. ஸோ x இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 2 இங்கே கீழே வந்துடும், 1/2. ஸோ எக்ஸோட வேல்யூ 1/2. அந்த மாதிரி 1/y = q, y வந்து 3ன்னு இருக்குது. ஸோ y இங்கே வரும்போது 3 இங்கே வந்துடும், y = 1/3. தட்ஸ் லைக் 1/z = r, 1/z = 4. ஸோ 4 இங்கே வரும்போது z = 1/4. ஸோ 3 வேல்யூவும் கிடச்சிருச்சு. நான் ஆல்ரெடி அந்த சம் சொன்ன மாதிரியே இதையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து ஆன்சர் கரெக்டானு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேர்ட் கொஸ்டின், x + 20 = 3y/2 + 10 = 2z + 5 = 110 - y + z. ஸோ இதை பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். அதாவது 3 ஈக்குவேஷனுமே ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எப்படி செய்ய போகிறோம் பாருங்கள். x + 20 = 3y/2 + 10. ஸோ x + 20 இது நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். டோட்டல் எல்சிஎம் எடுத்தோன்னா ரெண்டுக்கும் சேர்த்து 2 தான் எல்சிஎம். ஸோ இங்கே 3y அப்படியே வரும். இதை 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 20 ஆகும். 3y + 20/2. ஸோ இந்த 2 இங்கே கொண்டு வரும்போது இது மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ 2x + 40 = 3y + 20. ஸோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரே பக்கத்தில் எடுத்துக்கலாம். ஸோ 2x, இந்த 3y இங்கே வரும்போது -3y = 20. இது 40 இங்கே வரும்போது -40. ஸோ 2x - 3y = 20 - 40 -20. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, 3y/2 + 10 = 2z + y. அதை எடுத்துக்குவோம். இங்கேயும் அதே மாதிரியே எல்சிஎம் எடுத்து பண்ணும்போது 3y + 20 / 2 2z + 5. இந்த 2 இங்கே கொண்டு வரும்போது 4z + 10.
ஸோ வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரே பக்கத்தில் கொண்டு வரும்போது 3y minus 4z is equal to 10 minus 20. 3 minus 4 is equal to 4z is equal to minus 10. This is second equation. And then 2z plus 5 is equal to 110 minus y plus z. So 2z plus 5 is equal to 110. இந்த மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். minus y minus z. 2z. ஸோ வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரே பக்கமாக கொண்டு வரோம். 2z. இது இங்கே வரும்போது ப்ளஸ் z ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 110. 5 இந்த பக்கம் கொண்டு வரும்போது -5. நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. ப்ளஸ் மைனஸில் மிஸ்டேக் விடாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. 3z ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 105. ஸோ இது எப்படி எழுதிக்கிறோம்? ஒய் ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 105 தேர்ட் ஈக்குவேஷனாக. ஸோ முனையை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2x minus 3y is equal to minus 20, 3y plus minus 4 is equal to minus 10, y plus 3z is equal to 105. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறோம். அதிலேருந்து தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு z வேல்யூ கிடச்சிரும். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3y plus 9z is equal to 315. இதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் வேல்யூ மைனஸாக மாறும். இது மைனஸ் ப்ளஸ் வேல்யூ மைனஸாக மாறுது. 3y கேன்சல் ஆயிரும். minus 9z minus 4z. ஸோ minus 13z கிடைக்குது. minus 305. ஸோ z வேல்யூ 325 13ஆல் டிவைட் பண்ணும்போது 25 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் இந்த z is equal to 25ன்ற வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3y minus 4 is equal to minus 10. 3y. ஸோ இசட்டில் 25 சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 10. 3y minus 100 equal to minus 10. 3y is equal to minus 10. 100 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 100. ஸோ 90 வேல்யூ கிடைக்குது. y is equal to 90/3 30. ஸோ y is equal to 30ன்னு 2x minus 3y equal to minus 20 இதில் அப்ளை பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 35ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு x, y and z வேல்யூ இங்கே கிடைச்சிருச்சு. மாதிரி நெக்ஸ்ட் சம் பாருங்கள். Discuss the nature of solutions of the following system of equations. இது இங்கே சால்வ் பண்ண மட்டும் சொல்லலை, அந்த கிடைக்கிற வேல்யூஸை பற்றி இந்த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் என்ன, இந்த ஈக்குவேஷன்ஸோட சொல்யூஷன் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னங்கிறதையும் நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, சம் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் 1 2 3 ஈக்குவேஷன்ஸ்னு அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது minus 2x plus 4z is equal to minus 6ன்னு கிடைக்குது. ஸோ இதை வந்து -2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். பண்ணும்போது x minus 2z is equal to 3ன்னு ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடைக்குது. ஆல்ரெடி தேர்ட் ஈக்குவேஷன் x minus 2z is equal to 3 தான் ஆல்ரெடி தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஓகே, இங்கே வந்து தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபோர்த் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். x minus 2z is equal to 3 இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் வேல்யூ ப்ளஸ் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது பார்த்திங்கன்னா எல்லா வேல்யூஸுமே கேன்சல் ஆகி 0 கிடைச்சிருது. ஸோ இங்கே எக்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, இசட் கிடைக்க மாட்டேங்குது, 0 ஆகிடுது. அதனால் இதை எப்படி கன்க்ளூட் பண்ணுறோன்னா, தி ஸ்டேட்மெண்ட் டெல்ஸ் தட் த சிஸ்டம் ஹேஸ் அன் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ எக்ஸ் வேல்யூ இ வேல்யூன்னு இல்லை, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் 2y plus z is equal to 3 into minus x plus 1. ஸோ இதை 2y plus z is equal to 3 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது minus 3x plus 3. ஸோ வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் சேம் சைட் கொண்டு வரோம். 3x plus 2y plus z is equal to 3. ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் minus x plus 3y minus z is equal to minus 4. ஸோ இதை வந்து எக்ஸ் மைனஸில் இருக்கிறதுனால இந்த மைனஸால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் minus 3y plus z is equal to 4ன்னு கிடைக்குது. அடுத்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x plus 2y plus z is equal to minus 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2ஆல் இங்கே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே டிவைடில் இருக்கிறதுனால இது இந்த பக்கம் கொண்டு வரும்போது எல்லாமே மல்டிப்ளை ஆகும். 6x plus 4y plus 2z is equal to 1.
ஓகேவா? ஸோ நமக்கு 1 2 3ன்னு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதிலேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 3x + 2y + z = 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா? செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து செகண்டாக சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகுது, மைனஸ் வேல்யூஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகுது. 2x + 5y z cancel equal to -1. This is fourth equation. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 6x + 4y + 2z = 6. ஆல்ரெடி தேர்ட் ஈக்குவேஷன் அந்த மாதிரி 6x + 4y 2z இந்த மாதிரி இருக்குதா? ஸோ எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து தேர்டை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் வேல்யூஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகுது, ப்ளஸ் வேல்யூஸ் எல்லாம் மைனஸ் ஆகுது. ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் கேன்சல் ஆகுது, ஒய் கேன்சல் ஆகுது, இசட் கேன்சல் ஆகுது. இந்த வேல்யூ மட்டும் 7 கிடைக்குது. ஸோ 0 is not equal to 7, which is contradiction. So the system is inconsistent and has no solution. ஓகேவா? 0 not equal to 7 அப்படின்னு கிடைச்சிருக்கிறதுனால என்ன சொல்கிறோன்னா சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன். இதுக்கு சொல்யூஷனே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். a + z/4 இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்த மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் 2 ஈக்குவல் டுவையும் எடுத்துக்கிறோம். எடுக்கும்போது இந்த 3ஐ இங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம், 4 இங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது 3y + 3z = 4z + 4x. ஸோ எக்ஸ் வேரியபிள் இங்கே வரணுன்றதுக்காக இதை இங்கே கொண்டு வரும்போது -4x + 3y 3z இங்கே வரும்போது இது வந்து -4zன்னு வரும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது -z = 0. ஓகேவா? ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது 4x - 3y + z = 0. அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். அண்ட் தென் z + x = 3 = x + y = 2. 2 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 2z + 2x = 3 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 3x + 3y. ஸோ எக்ஸ் வேரியபிள்ஸ் 3x, இங்கே 2x இருக்கிறதுனால இது இங்கே கொண்டு வரும்போது -2x + 3y 2z இங்கே வரும்போது -2z = 0. ஸோ x + 3y - 2z = 0. இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4x - 3y + z = 0. செகண்ட் ஈக்குவேஷனில் நமக்கு வந்து இந்த 3y இருக்கிறதுனால இது எதுவுமே பண்ணாமல் x + 3y - 2z = 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 5x 3y கேன்சல் ஆகுது, -z = 0. இதை ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அண்ட் தென் தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு 3y கிடைக்கும். அதை கேன்சல் பண்ண முடியும். அதனால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது 3x + 3y 3z = 81 கிடைக்கும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது எல்லாம் மைனஸ் ப்ளஸ் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது. -2x y கேன்சல் ஆகுது, -5z = -81. ஸோ எல்லாமே மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது 2x + 5z = 81. அதனால் அதை வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை இப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் நமக்கு வந்து இந்த 5z இருக்கிறதுனால ஃபோர்த் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 5ஆல் பண்ணும்போது 25x - 5z = 0. ஸோ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கிறோம். 2x + 5z = 81. z கேன்சல் ஆகுது. 27x = 81. x = 81/27 3. x 3ன்றதை ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு z வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? x = 3 z = 15ங்கிறத ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இங்கே நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருச்சு? x, y, z 3 வேல்யூவுமே நமக்கு கிடைச்சிட்டதுனால இதை எப்படி கன்க்ளூட் பண்ணுறோன்னா the system of equations have unique solution. ஒரே ஒரு வேல்யூஸ் தானே கிடச்சிருக்கு. ஒரு எக்ஸ்க்கு 3, ஒய்க்கு 9, இசட்டுக்கு 15 ஒரே ஒரு வேல்யூ கிடச்சிருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் ஹேவ்
யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து சால்வ் பண்ணோம். இப்போ வந்து இந்த மாதிரி சம்மில் என்ன பண்ணோம்னா ஈக்குவேஷன்ஸை நாம் தான் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் யோசித்து ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈக்குவேஷன்ஸ் நாம் தான் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இதில் வந்து க்ளூஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின்லேயே க்ளூ இருக்கும். அந்த க்ளூ யூஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவும் சால்வ் பண்ண மாதிரி சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட் ஃபாதர் ஹேவ் அன் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53 கொடுத்துட்டாங்க. வாணி, ஹர் ஃபாதர், ஹர் கிராண்ட் ஃபாதர், ஸோ 3 பேரும். ஸோ வாணி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். வாணியோட ஃபாதர் ஏஜை வாணியோட ஏஜை எக்ஸ் இயர்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஃபாதர் ஏஜை ஒய் இயர்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். கிராண்ட் ஃபாதரோட ஏஜை இசட் இயர்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இவங்களோட 3 பேரோட ஏஜும் ஆவரேஜோட அந்த ஏஜை ஆட் பண்ணால் ஒரு ஆவரேஜ் வந்து 53 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் ஃபஸ்ட் கண்டிஷன். ஸோ எக்ஸ் ஒய் இசட் அவங்க 3 பேரோட ஏஜை ஆட் பண்ணி வர்ற ஆவரேஜ் 3 டிவைடட் பை 3 தான் 53. ஓகேவா? ஸோ இந்த 3 இங்கே வரும்போது 53 × 3 159. இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ் இஸ் 65ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பை த செகண்ட் கண்டிஷன் 1/2 ஆஃப் grandfather age. So 1/2 of Z, 1/3 of father age plus 1/4 of Vani's age. மூணையும் நம்ம வந்து ஆட் பண்ணால் 65 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2, 3, 4 அதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12 கிடைக்கும். 12 வரும்போது எல்சிஎம் எடுத்து எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12 கிடைக்கும். ஸோ 6. 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது Z 12 கிடைக்கும். ஸோ 4. 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12 கிடைக்கும். ஸோ 3 டிவைடட் பை 12 is equal to 65. 12 இங்கே வந்துட்டா இது 720 செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? if 4 years ago Vani's grandfather was 4 times as old as Vani. ஓகேவா? இதுதான் by the third condition Z minus 4 is equal to 4 times older than Vani's age, x minus 4. Okay, wow. So Z minus 4 into 4x minus 16. So 4x minus 16, Z inga varumbodhu minus Z plus 4 is equal to 0. So 4x minus Z minus 6 plus 4. 4x minus 16 minus Z plus 4 is equal to 0. 4x minus Z minus 12 is equal to 0. 4x minus Z is equal to 12. இதை third equation எடுத்துக்கிறோம். இப்போ first equation 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 4x plus 4y 4z is equal to 636. செகண்ட் equation அப்படியே எழுதுகிறோம். ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது x minus 2z is equal to minus 144ன்னு கிடைக்குது. அதை ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8x minus 2z equal to 24. ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்மகிட்ட x minus 2z தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். எழுதிட்டு சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைக்குது. இந்த எக்ஸோட வேல்யூவை தேர்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். 4x minus z is equal to 12ன்னு இருக்குது. அதை சால்வ் பண்ணும்போது இசட்டோட வேல்யூ கிடைக்குது. எக்ஸ் அண்ட் இசட் வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ வாணியோட ஏஜ் வந்து எக்ஸு, வாணியோட ஃபாதர் ஏஜ் ஒய், கிராண்ட் ஃபாதர் ஏஜ் 84. ஓகேவா? ஸோ இந்த சம்மில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஈக்குவேஷன்ஸை அந்த கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்கிற க்ளூஸ் வச்சு ஈக்குவேஷன்ஸ் ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன்ஸ் மட்டும் ஃபார்ம் பண்ண வேண்டியது வரும். அதை மட்டும் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் உள்ள மெத்தட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அந்த மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the sum of the digits of a 3-digit number is 11. If the digits are reversed,
the new number is 46, more than 5 times the former number. If the 100 digit plus twice the 10 digit is equal to the unit digit, then find the original 3 digit number கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். கொஸ்டினை நீங்கள் 2 or 3 times ரிப்பீட்டடாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளூ வந்து ஈஸியாக கிளிக் ஆகிரும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இட் ஹஸ் டேக் த 100 டிஜிட், இங்கே வந்து யூனிட் டிஜிட், ஒய் டிஜிட், 10 டிஜிட், 100 டிஜிட்னு கொடுத்துட்டாங்க. 100 டிஜிட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இந்த 10 டிஜிட்டை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், யூனிட் டிஜிட்டை இசட்னு எடுத்துக்கிறோம். ஸோ த நம்பர் எப்படி இருக்குன்னா 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இசட். ஸோ இதை ரிவர்ஸ்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இதை ரிவர்ஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னா எக்ஸில் வந்து 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். பை த கிவன் ஃபஸ்ட் கண்டிஷன், சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் அ 3 digit நம்பர். ஸோ அந்த 3 digit நம்பரும் இருக்கு இல்லையா, அந்த மூணையும் சம் பண்ணும்போது 11 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட், அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா த நியூ நம்பர் எப்படி கிடைக்குமா, 46 மோர் தென் 5 times த ஃபார்மர் நம்பர். ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணால் நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்ணால் எப்படி வரும்ன்றதை நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த ரிவர்ஸ் பண்ணால் எப்படி வேல்யூ கிடைக்கும்னா 46 மோர் தென் 5 times த ஃபார்மர் நம்பர். இந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதை 5 times அதோட நம்பரும் அது கூட 46ஐயும் ஆட் பண்ணால் வர்றது தான் அந்த ரிவர்ஸ்டு நம்பராக. அதுதான் செகண்ட் கண்டிஷன். ஸோ இதிலேருந்து இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா 500x கிடைக்கும், 50y ப்ளஸ் 5z ப்ளஸ் 46. ஸோ வேரியபிள்ஸ் எல்லாம் சேம் சைட் கொண்டு வரோம். ஸோ 500x இங்கேருந்து மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 50y மைனஸ் 10y ப்ளஸ் 5z மைனஸ் 100z இஸ் ஈக்குவல் டு, இந்த 46 இந்த பக்கம் வருது, ஸோ மைனஸ் 46. ஓகேவா? ஸோ எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 499x ப்ளஸ் 40y மைனஸ் 95z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 46. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, if the 100 digit plus twice the 10 digit is equal to unit digit னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100 digit plus twice the 10 digit is equal to unit digit. ஓகேவா? ஸோ x plus 2y minus z is equal to 0. அது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ அந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் வரிசையாக எழுதிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா தேர்ட் ஈக்குவேஷனோட நம்ம வந்து ஆட் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 22ன்னு கிடைக்கும். எல்லாத்தையும் ப்ளஸ் வேல்யூ ஆக்கிக்கிறோம், மைனஸால் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் ஆக்கிக்கிறோம். அது ஃபோர்த் ஈக்குவேஷன். அது மாதிரி செகண்ட், இதில் ஒய் கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ ஒய் கேன்சல் பண்ணுற மாதிரியே 2 and 3 செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டோம். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் அதுக்கு ஈக்குவல் ஆகணும்னா மைனஸ் 20ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது அதே மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு ஒய் வேல்யூ கேன்சல் ஆகி 479x மைனஸ் 75z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 46ன்னு கிடைக்கும். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 75z இருக்கிறதுனால ஃபோர்த் ஈக்குவேஷனை 25ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ் வேல்யூ கிடைச்சிருது, 1ன்னு கிடைக்குது. ஸோ எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இசட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் அண்ட் இசட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடறோம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி there are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies கொடுத்துட்டாங்க. Total value is, அதோட கரன்சிஸோட டோட்டல் வேல்யூ 105. when first two sorts are interchanged ஆச்சுன்னா அதோட their number, its value will be increased 20. அந்த 105 ஓட கூடுதல் 20 increase ஆகுது. find the number of currencies in each sort சொல்லிட்டாங்க. So let us take 5 rupees currencies x ன்னு எடுத்துக்கிறோம், 10 rupees currencies y ன்னு எடுத்துக்கிறோம், 20 rupees currencies z ன்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி மூணையும் ஆட் பண்ணால்
மொத்தம் எத்தனை பீஸ் இருக்குது? 12 பீசஸ் இருக்குது. ஓகேவா? செகண்ட் கண்டிஷன் படி சொல்லிட்டாங்க இல்லையா, 5 ருபீஸ் கரன்சி, 10 ருபீஸ் கரன்சி, 20 ருபீஸ் கரன்சியை வந்து நம்ம ஆட் பண்ணால் ₹105 நமக்கு கிடைக்கிது. ஸோ இப்படி கிடச்சிருக்கத 5ஆல் டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம். அது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். தேர்ட் கண்டிஷன் படி, தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஃபஸ்ட்டு 2 வந்து இன்டர்சேஞ்ச், ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுனா இந்த 105 கூட 20 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20 is equal to 105ஓட 20 இன்க்ரீஸ் ஆகுது, 125. இதையும் -5ஆல் 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 2x + y + 4 = 25 கிடைக்குது. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ 3 ஈக்குவேஷன்ஸையும் எடுத்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சதுன்னா அது செகண்ட் ஈக்குவேஷனோட ஆட் பண்ணும்போது 3x + 2y = 27 கிடைக்குது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது x - y = 4ன்னு ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஃபிஃப்த் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x - 2y = 8. ஸோ y கேன்சல் ஆகி x வேல்யூ இங்கே கிடைக்குது. x வேல்யூவை ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் y வேல்யூ கிடைக்குது. x அண்ட் y வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா நமக்கு z வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு என்னோடய டீச்சிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.